நான் ரொம்ப நாளா உங்களுக்காக போஸ்ட் பண்ணணும்னு இருந்த ரெசிபி தான் இது. எஸ், அம்மாவோட மாவடு ரெசிபி. ஒரு வருஷமும் நினைப்பேன் எப்படியாவது வீடியோ எடுத்துடணும்னு. ஆனா எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சதே கிடையாது. பட் அப்பா வாஸ் சோ ஸ்வீட் enough டு ரெக்கார்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் திஸ் ரெசிபி. திஸ் இஸ் அ டாப் நாச் ரெசிபி. நான் சீரியஸா சொல்றேன், திமிரா சொல்லல. அம்மா மாவடு பக்கத்துல எந்த மாவடும் வர முடியாது, அவ்வளோ சூப்பரா போடுவாங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது 1 கிலோக்கான ரெசிபி. மாவடு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி காம்ப ரொம்ப நீளமாவும் இல்லாம ரொம்ப நுனியாவும் இல்லாம கட் பண்ணிட்டு ஒரு மாவடியும் நல்ல பொறுமையா தண்ணி இல்லாம தொடச்சு இந்த மாதிரி ஒரு ஜார்ல போட்டுட்டு அது தலையில 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 குழிக்கரண்டி கல்லுப்பு. கண்டிப்பா கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும், பிகாஸ் தண்ணி விட அதுதான் ஹெல்ப் பண்ணும். இப்போ அதே குழிக்கரண்டில 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் gives an amazing aroma to the ஊர்கா. நிறைய பேர் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவா, ஆனா நல்லெண்ணெய் really enhances the flavor. So please go ahead and add it. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு, அத நல்லா பொடியா அரைச்சுக்கணும். பொடியா அரைச்ச மஸ்டர்ட் சீட்ஸ் தலையிலேயே 2 குழிக்கரண்டி, நம்ம உப்புக்கும் நல்லெண்ணெய்க்கும் எதை யூஸ் பண்ணமோ அதே குழிக்கரண்டில 2 காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணணும். This gives amazing color to the ஊர்கா and காரமும் குழந்தைகள் சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பயப்படலாம் வேணாம், என்னடா 2 குழிக்கரண்டின்னு. ஊர்காக்கு கண்டிப்பா காரம் அவசியம். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு மாவடு தலையிலேயே கொட்டிட்டு நல்லா கரண்டிய வச்சு மிக்ஸ் பண்ணி எல்லா மாவடும் ஃபுல்லா அந்த ஸ்பைசஸோட மேரினேட் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு மூடி வச்சிட வேண்டிதான். இப்பதான் பொறுமையா வெயிட் பண்ணணும். டே 1, டே 2, டே 3ன்னு 3 நாளைக்கு அலாரம செட் பண்ணி எவ்ரி டே ஒரு வாட்டி இதுல டப்பாவை ஓபன் பண்ணி நல்லா குலுக்கி விட்டு, இதுதான் டே 1 அம்மா பண்ற மாதிரி நல்லா குலுக்கி விட்டு பக்கத்துல ஒரு கரண்டிய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். டே 2லயே எண்ணெல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும். டே 3க்குலாம் கலர்லாம் அமேசிங்கா இருக்கும். ஐ ஜஸ்ட் காண்ட் வெயிட் ஃபார் திஸ் இயர்ஸ் கோட்டா. அம்மா இன்னும் அனுப்பல. எவ்ரி ஏப்ரல் ஆர் மேல அம்மா அமுச்சிருவா 2-3 கிலோ. அண்ட் இங்க நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், என் குழந்தைகளுக்கும் அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த கலரை பார்த்து நீங்க பயப்படவே தேவையில்லை. என் குழந்தைகளே சாப்பிட்றச்சு தாராளமா பெரியவா சாப்பிடலாம். ப்ளீஸ் 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 ரீட் த ரெசிபி இந்த கேப்ஷன் அண்ட் கண்ணை மூடிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்க. யூ வில் தேங்க் மீ லேட்டர். அம்மாவோட ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்ல மறந்துட்டேன். எந்த காரணத்து கொண்டும் ஈரக்கை, ஈர ஸ்பூன் டப்பா பக்கத்துல கூட எடுத்துட்டு போக கூடாது. அண்ட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பால இருந்து கிளாஸ் ஜாருக்கு மாத்திட்டு என்ஜாய் யோர் மாவடு. மாவடு சீசன் இஸ் ஹியர்.